ஹே குதிரவாளு, நான் சொன்னதெல்லாம் புரிஞ்சுதா? நீ ஓகே தானே? ஆர் யூ ஆல் ரைட்? ஹலோ மேடம், என்ன ரொம்ப நேரமா திங்க் பண்றீங்க? என்ன சக்தி? சுத்தம். அப்ப நான் இவ்வளோ நேரம் புலம்புனது உன் காதலே விழலையா? என்ன சக்தி சொன்னீங்க? நீ ஓகே தானேன்னு கேட்டேன். ம், ஓகே தான். ஹே என்னடி, எப்ப பாரு அப்செட்டாவே இருக்க. நான் வந்து உன்னை கூல் பண்ணிட்டே இருக்கணுமா? ஆமா சக்தி. அப்புறம் இதை விட உங்களுக்கு என்ன பெரிய வேலை இருந்துற போது? நான் எப்ப அப்செட்டா இருந்தாலும் நீங்க என்னை கூல் பண்ணிட்டே தான் இருக்கணும். ஹே குதிரவாளு, என்னை என்ன வேலை வெட்டி இல்லாத பையன் நினைச்சியா? வீட்டில் தலைக்கு மேலே வேலை இருக்குடி. உனக்காக அவ்வளோத்தையும் விட்டுட்டு வந்திருக்கேன். கால் பணம் எடுக்க மாட்டேங்கிறாளே, இவளுக்கு என்னதான் பிரச்சனைன்னு பயந்து போய் ஓடி வந்திருக்கேன்டி. நீ என்னன்னா இவ்வளோ அசால்ட்டா சொல்லிட்டு இருக்க? பரவாயில்ல சக்தி, ஏதோ ஒரு விதத்துல நான் ரொம்ப லக்கி தான். எதுக்குமா அப்படி சொல்ற? நேரம் கிடைக்கிறப்பெல்லாம் பேசுறத விட பேசுறதுக்காகவே நேரத்தெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு வந்திருக்கீங்கல்ல, எனக்கு நீங்க கிடைச்சது பெரிய வரம். மேரேஜ்க்கு அப்புறமும் இப்படிதான் இருக்கணும், மாறிட மாட்டீங்களே. ஏ லூசு, எனக்கு எல்லாமே ஃபர்ஸ்ட் நீ தாண்டி. பார்க்கலாம் பார்க்கலாம். ஆமா, கேட்கணும்னு நினைச்சேன். அத்தை எப்போ வருவாங்க? அம்மாவும் அப்பாவும் குலதெய்வ கோயிலுக்கு போய் பத்திரிக்கை வச்சு சாமி கும்பிட்டுட்டு நேராக மாமா ஊருக்கு போயிட்டு மாமாவுக்கு பத்திரிக்கையெல்லாம் வச்சுட்டு அப்புறம் அங்கே இருக்க சில பேருக்கெல்லாம் பத்திரிக்கை வைக்கணும். எல்லாம் முடிச்சுட்டு தான் வருவாங்க. எப்படியும் நைட் ஆயிரும். அப்ப நைட் வரைக்கும் தனியாக தான் இருப்ப. எக்ஸ்கியூஸ் மீ, ரொம்ப கனவு காணாதீங்க. பூ மாதிரி ஈவினிங் காலேஜ் முடிச்சு வந்து என் கூட தான் இருப்பா. அப்புறம் 3:30க்கெல்லாம் பால் கறக்க ஆள் வந்துருவாங்க. அது அப்ப பாத்துக்கலாம். குதிரவாளு, எனக்கு ஒன்று கிடைக்குமா? என்ன வேணும் சக்தி? அது அது வந்து எப்படி கேட்குறது? சோ ஏதாச்சும் எஸ்கு புஸ்க கேட்டு தொலைஞ்சிடக்கூடாது. கடவுளே காப்பாத்து. அது வந்து கேட்கவா? கடவுளே. என்ன காரு, அங்கிட்டு திரும்பிக்கிட்ட? என்ன பாரு, கேட்கவா வேணாமா? ஆ கேளுங்க. அது அது வந்து கேட்டா கண்டிப்பா கிடைக்கும்னு ப்ராமிஸ் பண்ணு, நான் கேட்குறேன். அப்புறம் கேட்டதுக்கு அப்புறம் ஏமாத்திட்டேன்னா? ப்ராமிஸா? மாட்டேன், அதெல்லாம் பண்ண முடியாது. நீங்க ஃபர்ஸ்ட் கேளுங்க சக்தி, அப்பதான் முடியுமா முடியாதான்னு நான் யோசிச்சு சொல்ல முடியும். கேட்டுருவேன், பட் தயக்கமா இருக்கு காரு. விடுங்க சக்தி, தயக்கமா இருந்தா ஆ, அப்புறம் கேளுங்க. இந்த குதிரைவாளி ஏன் ஆவும்னு அங்கிட்டு திரும்பிக்குது? ஏய் இங்க பாருடி. பரவாயில்ல, நான் இப்படி இருக்கேன், நீங்க டக்குன்னு கேட்டுருங்க. கேட்டா மாட்டேன்னு சொல்லிட மாட்டியே? அதான் சொன்னேனே, அது நீங்க கேக்குறத பொறுத்தா இருக்கு. கேட்டுருவேன். ம். வீட்டில் எக் இருந்தா எனக்கு ஒரு ஆம்லேட் போட்டு தர முடியுமா காரு? என்ன ஆம்லேட்டா? ஆமா காரு, காலையில அம்மா வேற சீக்கிரம் கிளம்பிட்டாங்களா. வீட்டில் இட்லியும் சாம்பாரும் வச்சுட்டு போயிட்டாங்க. எனக்கு வேற இட்லி சுத்தமா பிடிக்காது. இதுல ஆறி போய் வேற இருந்துச்சா, அதான் சாப்பிடாம வந்துட்டேன். லைட்டா பசிக்குது, அதாண்டி கேட்டேன். ஏன், நீ வேற என்ன நினைச்ச? நான் வேற வேற அதெல்லாம் ஒன்றும் இல்லையே, வேற எதுவும் நினைக்கல. வாங்க சக்தி, போட்டு தரேன். ஆம்லேட் போட தெரியும் தானே? சொதப்பிட மாட்டியே? குக்கிங்லாம் பெருசா எனக்கு ஒன்றும் செய்ய தெரியாது சக்தி, பட் ஆம்லேட்லாம் போட்டுருவேன். நீங்க ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வாங்க. ஓகே. ஐயோ கடவுளே, நமக்கு சுத்தமா அறிவே இல்லை. இப்படியே எவ்வளவு நேரம் தான் உட்கார்ந்துட்டு இருப்ப? ஏதாச்சும் ஒரு ஐடியா கூட ஆச்சு. கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்தணும், நிறுத்தியே ஆகணும். அடி போடி, கல்யாணத்தை நிறுத்துறதுக்குள்ள என் மூச்சே நின்னு போயிரும் போல. ஆச்சி, அதெல்லாம் எனக்கு தெரியாது. எது நின்னாலும் பரவாயில்ல, எனக்கு என்னோட சக்தி மாமா தான் முக்கியம். மாமா மேலே இம்பிட்டு ஆசை வச்சிருக்கவ அவனை முன்னாடியே பேசி மயக்கி உன் வழிக்கு கொண்டுட்டு வர தெரியல. இப்ப ஐயோ குத்துதே கொடையுதேனா என்ன பண்றது? எல்லாம் நம்ம கையை மீறி போயிட்டு. கிழவி, பாசிட்டிவா எதுவுமே உன் வாயில இருந்து வராதா?
இன்னொரு வாட்டி நெகட்டிவா ஏதாவது பேசுன ஊசி நூலை எடுத்துட்டு வந்து உன் வாயை தச்சு விட்டுருவேன். அடியே அடியே, என்னடி பாசி ஊசிங்க, எனக்கு ஒண்ணும் விளங்கலையே. அடியே திருக்காணி, விளங்குற மாதிரி பேசும்டி. ஏ கிழவி, உனக்கு புரிய வைக்கிறதுக்குள்ளேயும் நான் தான் பரலோகம் போய் சேருவேன் நினைக்கேன். நெகட்டிவா பேசாதனா அபசகுணமா பேசக்கூடாதுன்னு சொன்னேன். இப்ப புரியுதா கிழவி? புரியுதா? புரியுதா? யாத்தே, என்ன வறுத்து வாரா என்கிட்டயே? புரியுதா சொல்லு. புரியுதுடி புரியுது. இப்ப நீ எதுக்கு அபசகுணமா பேசிட்டு இருக்க? என்ன பண்றது, எல்லாம் என் தலையெழுத்து. குடும்பமா மொத்தமா சேர்ந்து என்னை இப்படி பேச வைக்கிறீங்க. உன் மருமவன் இருக்கானே, அதான் என் வருங்கால மாமனாரு. அவருக்கு மீச வளர்ந்திருக்கே தவிர கொஞ்சமாச்சும் மூளை வளர்ந்திருக்கா? கடவுளே, வாயில அடிடி, வாயில அடி. அவரு உனக்கு மாமனாரு, இப்படி மரியாதை குறைவா பேசுறிய? அவ்வளவு பெரிய மனுஷன கம்ப எடுத்து சாத்தி போடுவேன். மூளை இருக்கான்னு கேக்கியே, என்ன முட்டி உனக்கு? ஆமா கிழவி, மூளை இல்லாதவங்கள அப்படிதான் சொல்ல முடியும். தான் பையன் ஒரு பிள்ளைய லவ் பண்றான்னு தெரிஞ்ச உடனே ஆள சம்மதம் சொல்லிட்டாரே. என்னைய பத்தி கொஞ்சமாச்சும் யோசிச்சு பார்த்தாரா? ஆமாம் டி, அந்த கேடு கெட்ட பையனுக்கு புத்தி இல்ல. உன்கிட்ட எம்பிட்டு சொத்து பத்தி இருக்கு. அப்படி இருந்தும் அவன் மவனுக்கு உனைய கட்டி வைக்கிறத விட்டுட்டு ஒண்ணு இல்லாத அந்த பிள்ளைக்கு கட்டி வைக்க போறான். ஏ லூசு கிழவி, சொத்து பத்தி பேசுற? இப்ப அதுவா முக்கியம்? சக்தி மாமா மேல நான் எவ்வளவு ஆசை வச்சிருந்தேன். என் மனசெல்லாம் புரிஞ்சுக்காம என் ஆசையில குழி தோண்டி புதைச்சிட்டு மாமா கூட அந்த பிள்ளையை சேர்த்து வைக்கிறாங்களே, எனக்கு பொறுக்கல. இந்த கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்தி ஆகணும். ஆமாம் டி, நிறுத்தணும். வா, இப்பவே அந்த பிள்ளை வீட்டுக்கு போய் பேசி ஒரு முடிவை கட்டுவோம். எங்க பேசுறது? காலையிலேயே சக்தி மாமா அவ வீட்டுக்கு போயிட்டாரு. என்னம்டி சொல்ற? அந்த பையன் அங்க போனானா? ஆமாச்சி, நான் என் ரெண்டு கண்ணால பார்த்தேன். வா, அங்க என்னதான் நடக்குன்னு பாப்போம். கல்யாணத்தை நிறுத்த ஏதாவது வழி கிடைக்கானே பார்த்துட்டு வருவோம். ஆச்சி, நம்ம போறதை யாராவது பார்த்துட்டாங்கன்னா? யாரு பார்த்தா உனக்கு என்னம்டி? வா பேசாம. இல்ல சக்தி மாமாவே பார்த்துட்டாருனா? முதல்ல வா, அங்க என்ன நடக்கு ஏது நடக்குன்னு தெரிஞ்சுட்டு வருவோம். அப்பதான் ஏதாச்சும் ஒரு நல்ல ரோசனையா வரும். சரியாச்சி. இன்னைக்கு ரேஷன் கடைக்கு போனதுக்கு அடுத்த வாரம் வர சொல்லிட்டான். ஆமாக்கா, சரியா இருக்கு. இதுக்கு நம்ம அடுத்த வாரமே போயிருக்கலாம். இப்ப என்ன சின்ன பொண்ணு, போனதுக்கு டீடைல்ஸ்லாம் கேட்டு வந்தீங்கல்ல? என்னமோ பெரிய கலெக்டர் வேலை பாக்குற மாதிரி. வீட்டுல வெட்டியா தானே இருக்க போற? என் 4 முடி நான் வெட்டியா இருக்கதை நீங்க கண்டீங்களோ? ஆமா, எனி டைம் அதானே பண்ணிட்டு இருக்க. கூடையே சுத்துற செவ்வாழை எனக்கு தெரியாதா? இந்த 4 முடி ரொம்ப ஓவரா தான் போகுது. ஏ சின்ன பொண்ணு, சீக்கிரம் வா. உடம்பு இருக்க நானே விறுவிறுன்னு நடந்து போறேன். குச்சி மாதிரி இருந்துகிட்டு மெதுவா ஆடி அசைஞ்சு வாரா. நீங்க முதல்ல நடங்கம்மா. சக்தி, ஆம்லெட் எப்படி இருக்கு? செம்ம டேஸ்டி. பரவாயில்லையே, உனக்கு இவ்ளோ டேஸ்டா சமைக்க தெரியுமா? சமையல்ல இப்பதான் ஏபிசிடியே கத்துட்டு இருக்கேன் சக்தி. அதனால நம்பி ஏமாந்துடாதீங்க. அடிப்பாவி, என்னடி சொல்ற? ஆமா சக்தி, நான் காலேஜ்ல ஹாஸ்டல்லே படிச்சிட்டு இருந்தேனா. அப்புறம் போன இயர் தான் வீட்டுக்கே வந்தேன். வீட்டுக்கு வந்தும் சும்மா இருக்கல, உடனே ஜாப்க்கு போயிட்டேன். அதனால பெருசா சமையல் பண்ணதே இல்லை. ஆனா சிக்கன்லாம் வைக்க தெரியும். பாரா, சிக்கன் எனக்கு ரொம்ப பிடிக்கும்டி. அது தெரியும் சக்தி, அதனால தானே சிக்கன்ல நிறைய வெரைட்டி கத்து வச்சிருக்கேன். அப்ப மேடம் வெரைட்டியா சமைப்பீங்க? ஆமா, மலாய் சிக்கன், பெப்பர் சிக்கன், சிக்கன் ஃப்ரை, சிக்கன் கிரேவி, அப்புறம் சிக்கன் பிரியாணி இதெல்லாம் பண்ணுவேன். ஏய் குதிரவாளி, நானும் உன்னை என்னவோ நினைச்சேன். பரவாயில்ல, இவ்ளோ விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்கியே. தேங்க்யூ. சரி, வச்சுக்கிட்டே இருக்காம சாப்பிடுங்க. ஏய், எனக்கு ஒரு ஆம்லெட்டே போதும். உன்னை யாரடி 2 போட சொன்னா? பசியில இருப்பீங்களேன்னு கூட ஒன்று போட்டேன். சாப்பிடுங்க சக்தி. ஏய் காரு, வாழ்க்கையில மிகப்பெரிய சுகம் என்னன்னு தெரியுமா? தெரியாதே. வாழ்க்கையில மிகப்பெரிய சுகமே ஒரு பொண்ணால தான் நேசிக்கப்பட்டேங்கிறது தான். என் மேல எவ்வளோ அன்பு வச்சிருக்க. லவ் யூ டி பொண்டாட்டி. மீ டு சக்தி.
காற்று வாங்க போனேன் நல்ல கருகி போய் வந்தேன். சப்பப்பா என்ன வெயில் அடிக்கி. ஒரு வழியா நம்ம தெருக்கு வந்தாச்சு. ஏடி ஆமா உனக்கு ஏது வாழைப்பழம்? எங்க கூட தானே நடந்து வந்த. நம்ம ராமையனே வாழைத்தார் கொண்டு போனார்லக்கா, அதுல இருந்து ஒரு பழத்தை சுட்டுட்டேன். சின்ன பொண்ணு சுட்ட பழம் டேஸ்டா இருக்கும், எனக்கு ஒரு வாய் தாட்டி. இது நான் சுட்டது, நான் தான் சாப்பிடுவேன். மூதேவி ஒத்தையில திங்குது பாரு, உனக்கு வயித்தால புடிங்கிட்டு போட்டும். ஏ கீதா, ஒரு வாழைப்பழத்துக்கு போயா இப்படி பேசுற? பாவம் அவ தின்னுட்டு போட்டு விடு. எக்கா என்ன ரேஷன் கடைக்கா போயிட்டு வரீங்க? ஆமா விமலா, அரிசி போடுறானா? இல்ல இல்ல இன்னைக்கு ஒண்ணு போடல, நாளைக்கு தான் உண்டு. நீ வேஸ்டா அலையாத. சரிக்கா. புளி குழம்பு வச்சிட்டு இருந்தேன், குழம்பு பொடி வாங்க வந்தேன். அப்ப நான் போயிட்டு வரேன். சரிம்மா போயிட்டு வா. இந்த விமலா கட்டுற சேலை நல்லா இருக்கு பாத்தீங்களாக்கா? ஆமா கீதா, எப்படி இல்லாம மடிப்படுத்து கட்டுறா, ஆனா சேலையும் நல்லா இருக்கு பாத்தியா? இதுதான் பொம்பளைங்க புத்திங்கிறது. 10 லட்சத்துக்கு சேலை வாங்கி கட்டினாலும் தெருவில் போற பொம்பளைங்க கட்டியிருக்க சேலையை பார்த்தே ஆகணும். அது என்ன வேலை என்ன கலர்னு தெரிஞ்சுக்கலன்னா மண்டை வெடிச்சிரும். அப்படி பார்த்தா நீயும் ஒரு பொண்ணு தானே சின்ன பொண்ணு. யார பார்த்து என்ன வார்த்தை கேக்குறீங்க? ஏன் அம்புச்சக்கா, அவ முதல்ல பொண்ணே கிடையாது. பொம்பளைங்க லிஸ்ட்ல இருந்து அவளை எப்பமோ தூக்கியாச்சு தெரியுமா? அப்படி சொல்லாத கீதா. கிரேட் இன்சல்ட். உங்க கூட வந்தா இப்படிதான் பண்ணுவீங்க. நானே தனியா போய்க்கிறேன். ஏடி சின்ன பொண்ணு நில்லு, அவ எப்பயும் போல விளையாட தானே செஞ்சா. எப்படி போறா பாரு. ஏன் கீதா அந்த பிள்ளைகிட்ட இப்படி எல்லாம் பேசுற? இப்ப பாரு கோவச்சிட்டு போறா. விடுங்க அம்புச்சக்கா, போயிட்டு போறா. அவ எங்கேயாவது போய் 4 செருப்போடு வாங்கிட்டு திரும்ப நம்ம கிட்ட தான் வருவா பாருங்க. ஏன் அம்பச்சக்கா? ஏக்கா நான் சொல்லல, சொல்லி வாய முடிக்கல, அதுக்குள்ள எங்கேயே போய் செருப்படி வாங்கிட்டு வந்துட்டா பாருங்க. நிறுத்துங்க 4 முடி. ஒரு விஷயம் சொல்ல தான் வந்தேன். என்ன விஷயம் சின்ன பொண்ணு? வாங்க வாங்க காட்டுறேன். என்னடி? வடிவு வீட்டுக்கு அந்த திருக்காணி வந்திருக்கான்னு நினைக்கேங்கா. அவ எதுக்கு இப்ப வந்தா? யாருக்கு தெரியும்? வாங்க அங்க என்ன நடக்குன்னு பாருங்க. அந்த பங்கச கிளவியும் திருக்காணியும் லட்சுமி அக்கா வீட்டு பின்னாடி நின்னு சன்னல் வழியா அந்த அக்கா வீட்டே ஓட்ட விடுறாவக்கா. லட்சுமியே வீட்ல இல்லையே, இவ்வளவு என்ன பண்றாளுவோ? ஏன் அம்புச்சக்கா ஏதோ பெருசா பிளான் வச்சிருக்காவ, வாங்க போய் பாப்போம். எப்படி இருந்து நோட்ட விடுறாளுவோ அடுத்த வீட்ட. இந்த பங்கச கிளவி வரையிலேயே தெரியும் இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு தான் அது வந்திருக்குன்னு. இந்த கல்யாணம் நடக்கிறதுக்கு நம்ம என்ன கஷ்டப்பட்டிருக்கோம். இவளுக ஈஸியா அதுல மண்ணலி போட வந்திருக்காங்க. விடக்கூடாதுக்கா. மூஞ்ச பறி குரங்கு மாதிரி. அந்த பையன் தான் வேண்டான்னு சொல்லிட்டானே, விட வேண்டியதானே. இந்த வடிவு படி எப்படி சம்மதிச்சாவளோ? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. இப்பதான் புதுசா நம்ம வீடியோ பாக்குறீங்கன்னா நம்ம குயின்பி